ஒருங்கிணைந்த பண்ணையில் லாபகரமான முறையில் தேனீ வளர்ப்பு செய்து பயனடைந்த சேலம் மாவட்டம் தும்பல் கிராம வேளாண்மையாளர் ஆர் புஷ்பா அவர்கள் தரும் யோசனைகள். நாங்கள் 20 பேர் ஒரு குழு அமைச்சு நாங்கள் வந்து தேனி பெட்டி வந்து மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் போய் ஏத்தாப்பூரில் போய் வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து தனியாக இங்கே வந்து பண்ணுறேன். தேனி வாங்கிட்டு வந்து 6 மாதம் ஆச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் எடுப்போம், இல்லை 1.5 மாதமும் ஆகிடும். ஆனால் அந்த தேன் வந்து நல்லா பியூர் தேன் நல்லா இருக்கும். அந்த தேனுக்கு அடியில் எதுவுமே வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேப்பம் இருக்குங்களா, அதை வந்து சுற்றி கொடுப்பாங்க. அந்த குச்சி கீழே வச்சுருவோம். நாங்கள் அதில் வந்து எறும்பு வருதா வரலையா அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்துட்டு ஒரு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வந்தோடனே ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து வந்தவங்க வந்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த தேன் ஒரு தடவை எடுத்து கொடுத்தாங்க. இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அதை பார்த்து நானும் எங்கள் வீட்டுக்காரருமே 2-3 தடவை எடுத்துட்டு அப்புறம் அதை நாங்கள் விற்றுருக்கோம். ஒரு லிட்ரு வந்து 600 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஒரு 3 லிட்ரு விற்றுருக்கோம். மீதி வந்து எங்கள் யூஸ்க்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம். அதனாலேயே எங்கள் பக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் பூவெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து தேன் வந்து சீக்கிரம் கட்டிடுது. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் போய் பார்த்துட்டு போய் எங்களுது மாதிரியே பூவெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த பாக்கு மரத்துலேருந்து வர்றதுனால அது நல்லா இருக்குது. தேன் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. அது மருந்தும் நல்லா இது பண்ணுது. பியூர் தேனாக இருக்குது. அப்புறம் இந்த அதனாலே இந்த பாக்கு மரம் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பாக்கு வந்து அதிக விளைச்சலில் வருது. அது வந்து உரம் கொடுத்துருக்குறாங்க, க்ளோஸ் கொடுக்கும்போது அந்த க்ளோஸை போட்டுக்கிட்டு தான் நாங்கள் எடுக்கிறோம். அதை எடுத்து அது ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. அதில் ஒரு புகை போட்டு இந்த மட்டை இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு புகை போட்டு அதை ஒரு அடி அடித்து அதுலேருந்து வர்றது அப்படியே எடுத்து நாங்கள் அதை ஒரு சுற்றுனா அதுலேருந்து தேன் வரும். அதை எடுத்து நாங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவோம். அதை அப்படி நாங்கள் வந்து அதை வந்து நசுக்க மாட்டோம். எங்களுது பெரும்பாலும் எங்களுது வந்து அது வந்து எங்கள் காற்று வந்து அதுக்கு பழகி போச்சு. அதனால் எங்களை கடிக்காது. அப்படியே அந்த இது உரம் மேலே இருக்கும். அப்படியே நாங்கள் அசாமல் எடுத்து திருப்பி அந்த பெட்டிக்குள்ளேயே தான் விடுவோம். திருப்பி அந்த பெட்டிக்குள்ளேயே விட்டுருவோம். நாங்கள் எங்களை வந்து அது கடிக்காது. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கம்மியாக தான் வந்தது. ஒரு பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்தோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு வந்து எப்படி என்னன்னு தெரியல. அதனால் 1/2 லிட்டர் எடுத்தோம். அப்புறம் திருப்பி எடுக்கும்போது 3/4 லிட்டர் வந்துச்சு. அப்புறம் இப்போ 1 லிட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. பூலாம் இருக்குது இல்லைங்களா, அதுதான். அப்புறம் நம்மளுக்கு இந்த தேன் எதுவும் எறும்பு வருதா அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து தராங்க. நாங்கள் தந்தோடனே அவங்களும் வருவாங்க. கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு சொல்லி மெயின்டைன் பண்ணவும் வருவாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை, வாரம் ஒரு தடவை வருவாங்க. வந்து பார்ப்பாங்க கரெக்டாக வச்சுருக்கோமான்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் பார்க்கும்போது எங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஒன்றுமே இது வந்து எந்த ஒரு சிரமமே இல்லை. ஆடு மாடு இதெல்லாம் வந்து நம்ம தீவனம் போடுறோம், நம்ம இது பண்ணுறோம், எல்லாமே பண்ணினா தான் நமக்கு பால் தருது. ஆனால் இதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த பெட்டியை வச்சிட்டோம்னா அவ்வளோதான். அது வந்து நமக்கு அந்த இது ஆனோடனே நமக்கு தருது. இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் புஷ்பா அவர்களை 06383564251 என்னும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.